கொடைக்கானலில் கோடை விழாவின் 61வது மலர் கண்காட்சி வருகின்ற மே 17ஆம் தேதி துவங்குகிறது. இந்த விழாவில் மீன்பிடிக்கும் போட்டி, படகு போட்டி உள்ளிட்ட பல வகையான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சி கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெறவுள்ளது. இதற்காக சில மாதங்களுக்கு முன்னரே 6 வகையான வண்ண மலர்கள் 20 நடவு செய்யப்பட்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அங்கு உற்சாகமாக நீராடினர். கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மாலை வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை குமரி மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்து வந்தது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து திருப்பரப்பு அருவியிலும் நீர் கொட்டுகிறது. இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். கரூர் அருகே கிணற்றில் குளிக்க சென்ற 3 பள்ளி மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் ஆட்டாங்கோவிலில் கிழக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட புதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் நேற்று மாலை அருகில் உள்ள கிணற்றில் குளிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் இரவு வரை வீட்டிற்கு வராததால் பெற்றோர்கள் அவர்களை தேடி சென்றுள்ளனர். அப்போது கிணற்றில் குளிக்க சென்றதாக அவர்கள் கூறியதை அடுத்து கிணற்றில் பார்த்துள்ளனர். அப்போது கிணற்றில் மாணவர்களின் உடல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சிறுவர்கள் உடல் மீட்கப்பட்டது. கோவை அடுத்த வனபத்ர காளியம்மன் கோவில் பிரதான சாலையில் பாகுபலி யானை சாவகாசமாக நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த சில தினங்களாக பாகுபலி என்ற ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த யானை பகல் நேரங்களில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி வனபத்ர காளியம்மன் கோவில் சாலையில் உள்ள சமயபுரம் வழியாக நெல்லிமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளை நிலங்களுக்குள் செல்கிறது. பகல் முழுவதும் விளை நிலங்களில் சுற்றித் திரிந்து உணவு தேடிய பின்னர் மீண்டும் இரவு நேரங்களில் வனப்பகுதிக்கு திரும்புகிறது. இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பாகுபலி யானை சமயபுரம் வழியாக மேட்டுப்பாளையம் வனபத்ர காளியம்மன் கோவில் பிரதான சாலையில் சாவகாசமாக நடந்து சென்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை ஜேபி கோவில் தெருவில் 6 பேர் கொண்ட கும்பல் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். இந்நிலையில் திடீரென தனியார் காலனி கடையில் அதன் உரிமையாளர் ஹுசைன் மற்றும் ஊழியர் யாசிர் அராபத் கடையில் புகுந்து மாமூலாக செருப்பு கேட்டுள்ளனர். அவர்கள் செருப்பை தர மறுக்கவே ஹுசைனை தலை மற்றும் கையில் வெட்டியுள்ளனர். மேலும் கடை ஊழியர் யாசிர் அராபத்தை வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் துரித உணவகத்திலும் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டில் 19 ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டில் 18 ஜோடிகளும் பங்கேற்றன. சிவகங்கை தொண்டி சாலையில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 37 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே மின்சாரம் தாக்கி 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய களக்காடு கிராமத்தில் ஏழுமலை செல்லம்மா தம்பதியினர் 30க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் சித்தாமூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அப்போது இடி தாக்கி மின்சார கம்பிகள் துண்டிக்கப்பட்டு ஆட்டுப்பட்டியில் சுற்றி கட்டி வைக்கப்பட்டிருக்கும் கம்பி வெளியில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் ஆட்டுப்பட்டியில் இருந்த 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தது. நாமக்கல் மாவட்டம் திருசெங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட 33 பள்ளிகளைச் சேர்ந்த 395 வாகனங்களில் 300 வாகனங்கள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. மீதமுள்ள 95 வாகனங்கள் நாளை மறுநாள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களின் பதிவு சான்று, காப்பு சான்று, அனுமதி சீட்டு, ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், தீயணைப்பு கருவி, மருத்துவ முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாடு கருவி, கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட அரசின் விதிமுறைப்படி 22 அம்சங்கள் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர் கோடை மழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் மற்றும் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் குடிநீர் ஆதாரமாகவும் பாசனத்திற்கு இந்த 2 அணைகள் உள்ளன. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மழைப்பொழிவு இல்லாத இருந்த நிலையில் அணைகளுக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர துவங்கியுள்ளது.
பலத்த சூறாவளி காற்றால் மேல்மங்கலம் கிராமத்தில் 200 ஆண்டுகள் ஆலமரம் சாய்ந்ததில் 5 வீடுகள் சேதமடைந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்திரு குடியிருப்பு பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் முன்பாக 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் இருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் பெய்த மழையில் ஆலமரம் சாய்ந்து விழுந்தது. அப்போது அருகில் இருந்த 5 வீடுகள் சேதமடைந்தது. மேலும் அந்த பகுதியில் இருந்த 3 மின்கம்பங்களும் சாய்ந்ததால் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.